சீமானுக்கு ஆதரவா விஜய் அந்த மைக் விளம்பரத்தை போட்டு விளம்பரம் கொடுப்பாருங்க நான் எதிர்பார்க்கல. உண்மையிலே எதிர்பார்க்கல. ஓட்டும் சீமானுக்கு தான் போட்ட மாதிரி தெரியுது. எஸ் சந்திரசேகர் கூட சீமானுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்து எப்படா வரும் நம்மளும் காத்துக்கிட்டே இருக்க. ஜூன் 4ஆம் தேதி வரை நம்ம வந்து வெயிட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் வந்து பார்த்து நம்மளுக்கு வந்து கூட்டிகிட்டே போகுது. எப்படா ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்கும், கிட்டத்தட்ட வந்து 20% வாங்குமா 25% வாங்குமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த ஒரு ஆர்வம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா யார் நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கா அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்து வரும்போது தான் எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி நாங்கள் வந்து ஓட்டு போட்டோம். யூடியூபர் சோசியல் மீடியாவில் இருக்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சிக்கு தான் நாங்கள் வந்து ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா துறையில் இருக்க எல்லாருமே இந்த நம்ம பாரதிராஜ் ஐயாவிலேருந்து சேரன் சார்லேருந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு வந்து நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அசீமன்லேருந்து எல்லாருமே நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிற அண்ணன் விஜய் அவர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியோட சின்னமான மைக் சின்னத்தை வந்து அவர்களுடைய போஸ்டரில் இந்த கோட் போஸ்டரில் வந்து வச்சிருந்தார். அப்பயே நம்மளுக்கு தெரியும் விஜய் அண்ணன் வந்து கண்டிப்பாக நாம் தமிழ் கட்சிக்கு தான் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. நேற்றைக்கு வந்து ரவீந்திர துரைசாமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தளபதி விஜய் மட்டும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஓட்டு போடல, அவருடைய அப்பாவாருக்கு எஸ்எஸ்சி வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ப அதிர்ச்சி வந்து கொடுக்குறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி வந்து சொன்னாங்க, ரவீந்திர துரைசாமி சொன்னால் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து லிங்க்கில் இருக்கும். ஏன்னா எல்லாத்துலேயும் பேசக்கூடிய வாய்ப்பு வந்து ரவீந்திர துரைசாமிக்கு இருக்கு இல்லையா, அதனால அது கரெக்டாக தான் இருக்கும். ரெண்டாவது நம்மளுடைய எஸ்எஸ்சி சாரும் சரி, அவர் எஸ்எஸ்சி அப்பாவும் சரி, நாம் தமிழ் கட்சிக்கு அண்ணன் சீமானுக்கு வந்து எப்பயுமே வந்து சப்போர்ட்டாக தான் இருந்திருக்காரு. தம்பி திரைப்பட விழா வெற்றி விழாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கலந்துருக்காரு. அதே மாதிரி அண்ணன் சீமான் வந்து விஜயை வச்சு படம் எடுக்கும் போது கூட அதெல்லாம் நல்ல அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த செய்தியெல்லாம் வருது. விஜய் வேற நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஓட்டு போட்டார், விஜய் குடும்பமே ஓட்டு போட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் விஜய் ரசிகர்கள் விஜய் மன்றத்தில் இருக்கவங்க எல்லாருமே இந்த எலெக்ஷனில் வந்து நம்மளுக்கு கண்கூடாக தெரியுது. பார்க்கும்போதே அவங்க வந்து அண்ணன் சீமானுக்கு தான் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இதெல்லாம் வந்து வெளியே வரும்போது அதுலேயே நேற்று ஆர்டி வந்து இந்த உண்மையோட சொன்ன விஜயோட அப்பா விஜயோட குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அதுதான். ஏன்னா சீமானை எப்பயுமே வந்து விஜய் அவர்கள் வந்து விட்டே கொடுக்க மாட்டாங்க. எத்தனை நெருக்கடி அவருக்கு வந்து வரட்டும், சன் டிவி வந்து நெருக்கடி பண்ணோம், அதே மாதிரி ஜெயலலிதா நெருக்கடி பண்ணோம், லைக்கா நிறுவனம் அது இதுன்னு சொல்லி பல பிரச்சனைகள் அவருக்கு வரும்போது உண்மையாலுமே அண்ணன் சீமான் வந்து தான் சீமான் மட்டும்தான் விஜய் அவர்களுக்காக ஆரம்பத்திலிருந்து குரல் கொடுத்துக்கிட்டே வந்து வந்துட்டுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து ஓட்டு சீமானுக்கு தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் குடும்பம் சீமானுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கு அப்படிங்கிற இந்த நியூஸ் எல்லாம் வரும்போது நம்மளுக்கு இன்னும் ஒரு மேலும் ஒரு இதாக இருக்குது. இதில் 2026 எலெக்ஷனில் வந்து விஜய் அவர்களும் அண்ணன் சீமான் வந்து கூட்டணி வைக்க கூட ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர துரைசாமி வந்து சொல்கிறாங்க. சீமானுக்கும் விஜய் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது. அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு நல்ல உறவு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து வெளியே எதையுமே பெருசாக காட்ட மாட்டார், பெருசாக வந்து பேச மாட்டார். ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே அந்த ஒரு பழக்க வழக்கங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து இருக்குது அப்படிங்கிறத எஸ்எஸ்சி இவர் சொல்கிறாரு, ஆர்டி வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி அவர்கள் வந்து எப்பயுமே தமிழ் தேசியம் தமிழ் அப்படிங்கிறதுல அவரும் கொஞ்சம் இதாக இருப்பார். அப்படி பார்க்கும்போது எல்லாம் சுற்றி வளர்ச்சி பார்க்கும்போது அவர் நாம் தமிழ் கட்சி தான் ஓட்டு போட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. ஏற்கனவே நம்ம வந்து பாரதிராஜா அவர்கள் வந்து சொல்லியிருப்பார், தமிழனுக்கு அடையாளம் காட்டினவர் வந்து சீமான் தான். அதாவது ஒரு தமிழன் இருக்கான் அப்படின்னா அவன் தமிழனா அப்படிங்கிறதே அவனுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அப்படி தமிழனுக்கு அடையாளம் காட்டினதே நம்மளுடைய அண்ணன் சீமான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து இதில் கள்ளக்குறிச்சியில் பேசினார், நம்ம பாரதிராஜா அப்பா பேசியிருக்காரு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டேரக்டர் வந்து பேசியிருக்காரு. அண்ணன் சேரனுடைய கல்யாணத்து கூட இப்போ வந்து போய் எல்லாம் சீமானை பார்த்துருக்காரு. அப்போ திரைத்துறையிலேயும் சரி, இங்கே யூடியூபர்ஸையும் சரி, யூடியூபர் எந்த யூடியூபராக இருந்தாலும் சரி நாம் தமிழ் கட்சி தான் ஓட்டு, நாம் தமிழ் கட்சி தான் ஓட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது நமக்கு ஆர்வம் மீதியாகுது. எப்படா ரிசல்ட் வரும், நம்ம எவ்வளோ % தாண்டா வாங்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. அதை தான் நம்மளுக்கு வந்து ஒரு வெற்றி வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து தெரியுது. 2024 கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜம்பாக இருக்கும். நம்ம வந்து 1 கோடி ஓட்டை வந்து இலக்காக வச்சுருக்கோம். அது வந்து வந்துடும், 24% வந்துடும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இப்போ வர்ற கண்டிஷன், இப்போ வர நியூஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அது இன்னும் வந்து ஒரு 2 மடங்கு கூட பெருகி நம்மளுக்கு வந்து ஒரு 2 கோடி ஓட்டு கூட வந்தாலும் வரும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கல நிலவரமாக வந்து மாறிட்டு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். ஜூன் 4ஆம் தேதி வரை வெயிட் பண்ணி தான் ஆகணும். யார் யார் ஆர்வமாக இருக்கீங்க ரிசல்ட்டுக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.